ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பயோட்டின் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயோட்டின் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா விட்டமின் B7 தான். இது உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய சிக்கலான பி விட்டமின்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பயோட்டின் உணவுகள் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பயோட்டின் அப்படிங்கிறது மூளை, கண்கள், தோல், முடி, நகங்கள், கல்லீரல், நரம்பு மண்டலம் இது எல்லாத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று தான். கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு பயோட்டின் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. ஏன்னு பார்த்தோன்னா இது கரு வளர்ச்சியை ஆதரிக்க கூட உதவியாக இருக்கு. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. கூடுதலாக பார்த்தோன்னா பயோட்டின் இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை கூட சீர்படுத்துது. நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்குது. உடல்ல தசை ஆரோக்கியத்தை பழுது பார்க்கறதுக்கும் பயோட்டின் தான் அவசியமான ஒன்றா இருக்கு. சரி வாங்க, அப்படிப்பட்ட பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முட்டை. சமைத்த முழு முட்டையில் 10 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. முட்டையோட மஞ்சள் கரு முழுமையான உணவுகளில் ஒன்றாவும் இருக்குது. இது அமினோ அமிலத்தோடு இணைக்கப்பட்டிருக்க புரதம் தான். புரதம் இருக்குல்ல, அது தசை வளர்ச்சிக்கு உதவுது. ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூட உதவியாக இருக்கும். முட்டைகளில் துத்தநாகம், அயோடின், செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் டி இது மாதிரியான சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஆரோக்கியமான தைராய்டு செயல்பாடு, முழு நாளமில்லா அமைப்புக்கு நன்மை பயக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூட முட்டையில் இருக்குது. முட்டையை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நாட்டுக்கோழி முட்டையாக இருந்துச்சுன்னா இதோட நன்மை கூடுதலாக எதிர்பார்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்காம முட்டையோட மஞ்சள் கருவோட சேர்த்து வேக வச்சு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்றப்ப நமக்கு தேவையான பயோட்டின் சத்து அப்படியே கிடைக்கும். செகண்ட் ஒன் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள், கரோட்டினாய்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்கு. பயோட்டின் நிறைந்த ஒரு காய்கறி ஆதாரங்கள்ல ஒன்று அப்படின்னா இந்த சக்கரவள்ளி கிழங்க சொல்லலாம். 1/2 கப் சக்கரவள்ளி கிழங்குல, அதாவது 125 கிராம் அளவில் நம்ம எடுத்துக்கிறப்பயே 2.4 mcg பயோட்டின், அதாவது 8% டிவி நமக்கு அப்படியே கிடச்சிரும். சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு சாப்பிடலாம், தோசை மாதிரி கூட சுட்டு சாப்பிடலாம். இந்த கிழங்க நேரடியாக தீயில சுட்டு கூட சாப்பிடலாம். தோல் உரிச்சிட்டு வேக வச்சு பிசைஞ்சு கட்லெட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் அவகேடோ. இதில் போலேட், நிறைவுறா கொழுப்புக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. பயோட்டின் ஆதாரம் கொண்டதாக கூட இந்த அவகேடோ இருக்குது. நடுத்தர அளவிலான அவகேடோவில் 200 கிராம் அளவில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அதில் 1.85 மைக்ரோகிராம் பயோட்டின், அப்படி இல்லைன்னா 6% டிவி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவகேடோவை நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம், ஸ்மூத்தியாக கூட எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான கொழுப்புகள் பயோட்டின்லாம் இந்த அவகேடோவில் இருக்குது. நீரில் கரையக்கூடிய விட்டமின் பி, அதாவது பயோட்டின் இருக்குல்ல, இது உடல் உணவிலிருந்து பெறக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் எளிமையாக நமக்கு பெற்று தந்துடும். இதனால் பற்றாக்குறை பயோட்டின் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக நம்ம ஈஸியாக தவிர்த்துக்கலாம். ஆரோக்கியமான உடல், சருமம், முடி மூன்றுக்குமே பயோட்டின் சத்து அவசியமான ஒன்றா இருக்குது. இது அவகேடோ மூலியமாக நமக்கு அப்படியே கிடைக்கும். ஃபோர்த் ஒன் பருப்பு வகைகள். பட்டாணி, பீன்ஸ், பருப்பு வகைகள்லாம் அதிக புரதச்சத்து, நார்ச்சத்து, ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. பயோட்டின் ஆதாரங்களில் வேர்க்கடலை, சோயா பீன்ஸ்லாம் முக்கியமான ஒன்றா இருக்குது. வறுத்த வேர்க்கடலை 1 ounce அளவில் எடுத்துக்கிறப்ப அது 5 mcg பயோட்டின், அப்படி இல்லைன்னா 17% டிவி அதில் இருக்குது. ஜப்பானிய உணவுகளில் பயோட்டின் அடக்கம் குறித்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதில் 19.3 mcg பயோட்டின், அதாவது 64%, 100 கிராம் முழு சோயாபீன்ஸே நமக்கு தந்துடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பருப்பு வகைகள் இருக்குல்ல, அது பொதுவாக வேக வைக்கப்பட்டு சாலட்டுகளில் கூட பயன்படுத்தப்பட்டு சாப்பிடலாம். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அதை பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடலாம். ஃபிஃப்த்து ஒன் யோகட். அதாவது 1 கப் யோகட் வெறும் தயிரில் 0.2 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. இதில் கால்சியமும் நல்ல அளவு விட்டமின் டியும் இருக்குது. விட்டமின் டி குறைபாடு இருக்குல்ல, இது முடி உதிர்தல், பலவீனம் இதெல்லாம் உண்டாக்கிடும். இதை நீங்கள் அலட்சியம் செஞ்சீங்கன்னா கடுமையான பிரச்சனைகளை கூட உண்டாக்கிடலாம். காலை உணவுக்கு அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இந்த தயிரில் பழங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப பயோட்டின் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாலில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, இது தசை, திசுக்களை சரி செய்ய உதவுது. பொட்டாசியம் ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறதன் மூலமா இதயத்தை பாதுகாக்குது.
இந்த வீடியோல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்த அள்ளி தரக்கூடிய பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம இந்த 5 உணவுகளையும் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.